சிரிக்கீங்களா? ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள வீட்ல ஒரு பாத்திரத்தை விடாம எங்க தூக்கி பழைய வேலைக்கு போட்டாங்களான்னு தெரியலையே. ஒரு பாத்திரத்தையும் காணோம். ஏய், 3 எருமை மாடுகளா? மருமகன்ற பேர்ல இருக்கிற எருமை மாடுகளா? இங்க வாங்கடி. வாங்கதே, எப்பத வந்தீங்க ஊர்ல இருந்து? சொல்லவே இல்ல ஒரு வார்த்தை கூட. நான் ஊர்ல இருந்து வந்ததெல்லாம் இருக்கட்டும். இது என்னடி அலங்கோலம்? கிறுக்கச்சி மாதிரி Dress போட்டுருக்க. தேவையெல்லாம் பேசக்கூடாது. இது வந்து உங்க மகன் தான் ஆசைப்பட்டு எனக்கு இந்த Dress வாங்கி கொடுத்திருக்காங்க. நான் பெத்தது முத சரியில்லம்மா. அடுத்தவள சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, மத்த 2 எருமை மாடு எங்க? ஆமா, வீட்ல ஒரு பாத்திரம் கூட இல்ல சமைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் எங்க தூக்கி போட்டீங்க? நான் மட்டும் அந்த வீட்ல இருக்கேன். இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவளுக்கு வரைய மொத்தமா கேளுங்க. என்ன மனம், என்ன மனம்? கோழிக்கறி என்ன மனம்? மணக்கிறது நாறதெல்லாம் இருக்கட்டும்டி. இங்க உள்ள பாத்திரத்தை எங்கடி போட்டு தரீங்க? ஏத்த என்னத்த நீங்க இருந்தாலும் சமைப்பீங்க. நீங்களும் ஊருக்கு போயிட்டீங்க. இந்த பாத்திரம் மட்டும் பாவம் அனாதையா இருந்துச்சு. சரி, இந்த பழைய இரும்புக்கார் வந்தாரு. சரி, அவர்கிட்ட வேணா கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு 200 ரூபா கொடுத்தாரு. ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். அடியே சிரிக்கலா? ஒவ்வொரு பாத்திரமும் எவ்வளவு வேலை தெரியுமா? வெக்கங்கட்டவங்களா வேற 200 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒவ்வொரு பாத்திரமும் 200 ரூபா போகுமா? அந்த ஆளு அப்புறம் 110 ரூபா தான் போகும் சொல்லி எல்லாத்துக்கும் 110 கணக்கு பண்ணி மொத்தத்துக்கு 2000 ரூபா தான் கொடுத்தான். ஏண்டி அவன் 200 ரூபாங்க, நீ 2000 ரூபாங்க? இன்னும் அந்த வளர்ந்த எருமை மாடுங்க கூப்பிடு, அவன் 20000 சொல்லுவா போலயே. வாங்கத்த, எப்பத்த வந்தீங்க? சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட. நீங்க ஓடி ஜாலியா போயிட்டு ஜாலியா வரீங்க. என்ன உங்க மாமியார் வீடா? ஏடி, நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு அலையறீங்க. சரி, அது இருக்கட்டும். 3 நாளா நல்லா சுத்திட்டு வந்திருக்கீங்க. திங்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சும்மா வெறுங்கையோட வந்திருக்கீங்க. திங்கிறதுதானடி, ரோட்ல மண்ணு கள்ளிட்டு வரேன். திங்கிறியா? அத்த, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வந்துட்டீங்களா? போங்க, மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வாங்க. வச்சு சடக்குன்னு சமைங்க, சாப்பிடணும். வயிறு பசிக்குது. ஏண்டி எருமை மாடு, வீட்ல அம்முடு பாத்திரத்தை என்னடி செஞ்சீங்க? பழைய விலைக்கடையில போட்டீங்களாம்லடி? இவ 200 ரூபா வாங்குனீங்க. இந்த எருமை மாடு என்ன 2000 ரூபா வாங்குனீங்க? எத்த, இங்க வாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, கடைக்கு விறுவிறுன்னு போங்க, புது பாத்திரமா வாங்கிட்டு வாங்க. எத்த, அப்படியே போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். நானும் வரலதா, எனக்கு கை கால்லாம் கொஞ்சம் முடியாம இருக்கு. ஏடி, விளையாண்டுட்டு அலையாதீங்க. இந்த பழைய எருமைக்காரன் எவன்ட்ட பாத்திரத்தை போட்டீங்களோ அவன்ட்ட பூரா வாங்கிட்டு வாங்க, ஒழுங்கு மரியாதையா. இதை பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. பாத்திரத்தை போட்டாச்சு, அவனு துட்டு கொடுத்துட்டான். துட்டு கொடுத்து நாங்களும் வாங்கி தின்னாச்சு. காலையில கக்கூசுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இனிமேல் நாங்க என்ன செய்ய முடியும்? வேணா ஒண்ணு செய்யலாம். பாத்ரூம் வேணா போய் கழுவி வேணா விடலாம். நல்ல வேலைக்குமா 2 நாள் டூரோட வந்தேன். இன்னும் 2 வாரம் போயிருந்தேன்னா மொத்தம் அந்த வீட்டையே வித்துருப்பீங்க போலேடி. ஆமா தாத்தா, அந்த புரோக்கர்ட்ட சொல்லி வச்சிருந்த வீட விக்கிறதுக்கு அதுக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்க வேணா போயிட்டு வரீங்களா ஒரு 2 வாரம் கழிச்சு? யார் வீட யார் விக்கிறதுடி? அவ குறுக்கு வலிக்க உழைச்சு வேலை செஞ்சு சம்பாதிச்சு வீடு கட்டணும்டி. இப்படி அடுத்த வீட்டு வந்துட்டு விக்கணும், வாங்கணும், திங்கணும்னு அலையாதீங்கடி. என்னத்த நீங்க எங்களே பிரிச்சு பேசுறீங்க? இப்ப நாங்க வீடு கட்டினா என்ன, நீங்க வீடு கட்டினா என்ன? நீங்க சமைச்சா என்ன, நாங்க சமைச்சா என்ன? எல்லாமே எங்களுக்கு தான். இந்த பேச்செல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோங்கடி. எனக்கு தெரியாது. இப்ப 5 நிமிஷத்துல நீ அடுப்பு இருக்கணும், தீ எரியணும், அதை நான் பார்க்கணும். என்னத்த உங்களுக்கு இப்ப தீ தானே எரியணும்? சேப்பீங்க வா. எப்படி பைத்தியக்காரி, என்ன செய்ய போற? அங்க பின்னாடி மரக்கட்டை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. அதை கொண்டு வந்து இங்க வச்சு எரிச்சு விடுவோம். என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இப்போ எனக்கு அடுப்பு எரியணும். இத சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. இப்ப பாருங்க, தீ எரியும். இது என்ன பைத்தியக்காரி? ஏமா பைத்தியக்காரி வீட்டுக்குள்ள வச்சு தீய கொளுத்திட்டு இருக்கா? ஏன் எருமை மாடு குண்டிச்சிருக்கீங்க வீடுடி? சேப்பி பத்தல, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மண்ணெண்ண எடுத்து ஊத்து, நல்லா கொழுந்து விட்டு எரியணும் தீ. ஏன் அறுவட்டை எருமை மாடு தீ அமத்தி தொலைங்கடி. இத்த இங்க இருங்க, உங்க இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. நானே கஷ்டப்பட்டு இங்க இருங்க விறகு பூரா பொறுக்கி ஒண்ணா எடுத்து கெட்டு தீய கொளுத்தி போட்டு கொண்டு வந்தா இப்ப அமத்தன் விளாடுறீங்க. ஆமா, என்ன பத்தா அடி விளாடுற மாதிரி அடி இருக்கு. ஏன் நீங்க குடும்ப பொம்பளை அடி? என்ன அடி நீங்க? இத என்னத்த நீங்க நினைச்சு பேசுறீங்க? தீய கொளுத்துங்கறீங்க, இப்ப கொளுத்தாதீங்கன்றீங்க. நாங்க என்னதான் செய்ய? ஆமா, ஏன் மண்டல தீய கொளுத்துங்க. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏன் மச்சோப்பி அத்தை இவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்காங்க, நீ என்ன அங்கிட்டு திரும்பி சோக்கு அடிக்கிறீங்க? இங்க திரும்பமா. அடே பைத்தியக்காரி சிரிக்கி, மண்டல நீ எடுடி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா மண்டல கொண்டு வந்து தீய எடுத்து கொளுத்தி போட்டுக்கறக்கால பாரு. என்னத்த உங்களுக்கு பல்லுலாம் இருக்கா? 7 வருஷமா உங்க வீட்ல குப்பை கொட்டிருக்கேன். உங்களுக்கு பல்லு இருக்குன்னு எனக்கு நிக்க தெரியும். இன்னைக்கு தான் நீங்க வாயவே திறந்திருக்கீங்க. பத்திரசா, உன் மண்டலே கொஞ்சம் கொளுத்தி போட்டாதான் வாயை பொத்துவேன்னு நினைக்கிறேன். தேவலாம பேசாத, அப்புறம் நடக்கிறதே வேற. பத்திரசா எரும மாடே, மூத்த எரும மாடே, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். இவள்கிட்ட அது இதுன்னு சொல்லி திருக்கி கொடுத்து இப்ப பாரு என் மண்டலே கொளுத்தி போடுற அளவுக்கு வந்துட்டாளுங்க. இது என்னடா கொடுமையா இருக்கு? நேரமே சரியில்லை. சும்மா இருந்தா கூட நமக்கு 7 தேடி வருதம்மா. இத போதுமாத்தா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் எரியட்டுமா? சோப்பி என்ன தும்முறா? இன்னும் கொஞ்ச நேரம் எரியிடாது. என்ன வச்ச உடனே எடுக்கிற? ஆமாடி, இப்ப எடுக்காதீங்க. நான் முழுசா எரிஞ்சு செத்து போயிடுவேன்ல. அதுக்கப்புறம் சாம்பல் எடுத்து சாமி கும்பிடுங்க. ஏன் நீங்க சும்மா இருக்கும்போதே வரையா விடுக்க மாட்டோம். செத்ததுக்கு அப்புறம் சாம்பலை வேற எடுத்து நாங்க சாமி வேற கும்பிடுவாங்க. இந்த நினைப்பெல்லாம் அடியோட அழிச்சிருங்க. ஆனாலும் இந்த கிளைக்கு ரொம்ப தும்முற. 2 கையை வச்சிருக்கால, தட்டி விட வேண்டியதானே. சும்மா வாய் பேசிக்கிட்டே அலைவா. தட்டி விட மாடி, தட்டி இருடி, தட்டி விடுறேன். இப்ப நல்லா இருக்கடி குழுகுலுன்னு. ஐயோ, மூஞ்ச எரிச்சு விட்டாளுகளே, விளங்காத கிளவி. தீ எரிஞ்சு மூஞ்சி ஒன்னும் கருக மாட்டேங்குது. அம்முட்டு பேரண்டோலி தூக்கி மூஞ்சில அப்பி வச்சிருக்காமா, அதான் இன்னும் கரைய விட மாட்டேங்குது. ஏய், நல்லா அதிசய பரவிட்டு என்னால யாராலும் எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஒத்தரசா அப்ப எங்கேயாவது போய் 10 கோடி 20 கோடி திருடிட்டு வரியா? போலீஸ்காரன் தான் செருப்பால் அடிக்கவா? நீ தானே சொன்னா யாராலையும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதனால போலீஸ்காரும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. போய் 10 கோடி திருடிட்டு வா. நீ வீட்டை விட்டு முதல்ல தப்பிச்சு போகணுமா? சரி, இதெல்லாம் ஒரு வீடா?